ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எதிர்வரும் 24ஆம் 25ஆம் தேதிகளில் கனடாவின் பிரம்மாண்டமான தமிழர்களுடைய திருவிழா கெனடிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாகவும் அதற்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய விடயங்கள் குறித்தும் பேசுவதற்காக கெனடிய தமிழர் பேரவையின் செயலாளர் பிரகல் திரு அவர்களை சந்திக்கின்றோம். கெனடிய தமிழர் பேரவை தனது புதிய நிர்வாக சபை அறிவித்திருக்கிறது. பொதுவாகவே அலையற்ற கடல் ஒன்றில் பயணம் செய்வதற்கு பலரும் விரும்புவார்கள். மாலுமிகளுக்கும் அதுதான் விருப்பமாக இருக்கும். ஆனால் கொந்தளிக்கும் கடலில் நிற்கின்ற கெனடிய தமிழர் பேரவை என்ற கப்பலை கரை சேர்க்கும் நம்பிக்கையோடு புதிய நிர்வாக சபையின் செயலாளராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய பிரகல் திரு அவர்களை காற்றலையில் சந்திப்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வணக்கம் பிரகல். வணக்கம் ரமணா. வணக்கம் நேர்களே. வணக்கம். கெனடிய தமிழர் பேரவை மீது இங்குள்ள பல தமிழர்களுக்கும் இருக்கக்கூடியது போன்ற ஆதங்கம் அல்லது விமர்சனம் எனக்கும் இருக்கிறது. அதை பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியும் இருக்கிறேன். கெனடிய தமிழர் பேரவை போன்ற ஒரு அமைப்பு பலமிக்கதாக, வினைத்திறன் கொண்டதாக, இலங்கையிலும் கெனடிய மண்ணிலும் வாழும் தமிழர்களின் நலன் சார்ந்த பல விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் பலரிடமும் இருக்கிறது. அது என்னிடமும் இருக்கிறது. இந்த ஊடகத்திடமும் அது இருக்கிறது. ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல கெனடிய தமிழர் பேரவைக்கும் அது இருக்கிறது. அது கடந்த காலங்களில் முன்னெடுத்த மிக முக்கியமான பணிகள், தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற முக்கியமான பணிகள், இவை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே விமர்சனங்களை முன்வைப்பது அல்லது ஒரு நேரெதிரான விடயங்களை பேசாமல் ஒரு எதிர்த்தரப்பை மட்டும் பேசுவது என்பது ஊடகமாக இருக்காது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கெனடிய தமிழர் பேரவையின் இருப்பு ஏன் அவசியமாகிறது, அது இதுவரை மேற்கொண்ட பணிகளில் நீங்கள் அது தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ற வகையிலே எது மிக முக்கியமான பணியாக நீங்கள் பார்க்கிறீர்கள், ஏன் கெனடிய தமிழர் பேரவை தேவையாக இருக்கிறது? நன்றி ரமணன். முதலில் இந்த குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி நான் மிக ஆர்வமாக முடிந்தவரை கேட்பேன். நீங்கள் பல சமூக வளர்ச்சிக்கும் மற்ற தனியான வாழ்க்கை வளர்ச்சிக்கும் பல சிறந்த கருத்துக்களை நீங்கள் முன்வைத்து கொண்டு வரும் நிகழ்ச்சி. ஆர்வமாக நான் அதை கேட்பேன். ஐ டு என்ஜாய் த ஷோ. ஸோ முதலில் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் சிறந்த ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள், நல்ல கேள்வியை கேட்டிருந்தீர்கள். கெனடிய தமிழ் பேரவையின் இருப்பு எதற்காக முக்கியமாக இருக்கிறது? அதனால் இப்போ கடந்த அதாவது கெனடிய தமிழர் பேரவை நிரூபிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை ஒரு பலத்த சமூகமாக தமிழ் சமூகத்தை, தமிழ் கெனடிய சமூகத்தை மெயின் ஸ்ட்ரீமில், அதாவது அரசியல் ரீதியிலும் சரி, ஊடக ரீதி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, ஒரு வலுவான சமூகமாக எமக்காக குரல் கொடுத்து வரும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு வளர்ந்து வந்திருக்கின்றது. இன்றைக்கு தாயத்திலும் சரி, இங்கே கனடாவிலும் சரி, பல சிறந்த திட்டங்கள், வேலை திட்டங்களை நடத்தி வருகின்றது, தொடர்ந்து நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இப்படியான ஒரு அமைப்பு எமது சமூகத்துக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. இதுவரை காலம் செய்த செயல்கள் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் நாங்கள் தொடரப்போகும் செயல்களும் கனடிய சமூகத்தில் எமது சமூகம் தொடர்ந்து வளரப்போகிறது. எமது பிள்ளைகள் இங்குதான் வளரப்போகின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு வலுவான குரலாக இந்த அமைப்பு குரலாக இருக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்துக்காகத்தான் இந்த கனடிய தமிழ் பேரவை தொடர்ந்து அதன் செயல்பாடுகளை நடத்தி வர வேண்டும், தொடர்ந்து அது வளர்ச்சி கண்டு வர வேண்டும் என்பதில் பலரும் ஆதங்கமாக இருக்கின்றார்கள். அதில் நானும் ஒருவர். நிச்சயமாக அதிலிருந்து இந்த கேள்விக்குள் நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விடயங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட நீங்கள் சொன்னது போல அத்தனை விடயங்களையும் செய்வதற்கு, தமிழ் மக்களின் குரலாக இருப்பதற்கு, தமிழ் மக்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. கெனடிய தமிழர் பேரவை தொடர்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களுக்கு அல்லது கெனடிய தமிழர் பேரவை மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள் எவை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதை எதிர்கொள்வதற்கு எப்படியான மாற்று உபாயங்களை இந்த புதிய நிர்வாக சபை முன்னெடுக்கப் போகிறது? நன்றி. போர், அதாவது ஈழத்தில் போர் முடிவுக்கு வந்து ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டு இப்பொழுது 15 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. 15 வருடங்களாக தாயத்தில் சரி, கனடா வாழ் தமிழ் சமூகத்திலும் சரி, எமது பார்வை, அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் எமது செயல்பாடுகள் இல்லாட்டி எமது அரசியல் நகர்வுகள் இல்லாட்டி பொருளாதார நகர்வுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதில் பலவிதமான கருத்துக்கள், பல மாற்று கருத்துக்கள், பலவிதமான கருத்துக்கள் எமது சமூகத்தில் கனடாவிலும் இருக்கின்றது, தாயகத்திலும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எல்லோரும், எந்த அமைப்புமோ எந்த ஒரு குழுவுமோ வந்து தாங்கள் ஒட்டுமொத்தமான தமிழரை குரல் என்று கூற முடியாது. அது ஒரு நாளும் கனடிய தமிழ் காங்கிரஸ் சொல்லவில்லை, இனியும் சொல்ல போவதில்லை. இருந்தாலும் ஒரு பொதுவாக எமது
சமூகத்துக்கு தேவையான செயல் திட்டங்களை கொண்டு செல்வதற்கு இந்த புதிய நிர்வாகக் குழு, கனடிய தமிழர் பேரவையின் புதிய நிர்வாகக் குழு ஒரு அதாவது பப்ளிக் கான்சல்டேஷன், பொதுமக்களின் ஆலோசனை, பொதுமக்களின் கருத்தை உள்வாங்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்க இருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் பப்ளிக் கான்சல்டேஷன் என்று சொல்வார்கள். ஜூன் 14ஆம் தேதி கனடிய தமிழர் பேரவையின் அங்கத்தவர்கள் ஒன்று கூடி ஒரு பட்டறையினூடாக 4 பொருட்கள், அதாவது 4 ஏரியாஸ் ஆஃப் வகையான நாங்கள் அமைப்பு ஒன்று முன்னெடுக்க வேண்டிய 4 வகையான செயல் திட்டங்களை அங்கு வகுத்திருந்தார்கள். அது குறிப்பாக சாராம்சமாக சொன்ன போனால், முதலாவது சிறப்பான முகாமைத்துவம், அதாவது குட் கவர்னன்ஸ். ரெண்டாவதாவது வலுவான ஒரு பிரதிநிதித்துவம், அதாவது அட்வொகசி ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த கம்யூனிட்டி. மற்றது சமூக பொருளாதார மேம்பாடு, அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே வடகிழக்கில் போர் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அதாவது பொருளாதாரம் ஊடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்கள். மற்றது மொழி, கலாச்சாரம் மற்றும் எமது தமிழர்களின் வரலாற்றை பேணுதலுக்கான 4 வகையான வேலை, அதாவது ப்ரையாரிட்டிஸ் என்று சொல்லலாம், அந்த ப்ரையாரிட்டிஸை வகுத்திருக்கின்றார்கள். இந்த ப்ரையாரிட்டிஸை நாங்கள் இப்போ அடுத்த 5 வருடத்துக்கு நமது வேலை எப்படியாக அமையப் போகுது என்று அறிவதற்காக ஒரு பப்ளிக் கான்சல்டேஷன் எக்ஸசைஸ் நாங்கள் செய்ய போன்றோம். ஏன்னால் நாங்கள் இதுவரை காலமும் ஒரு சமூக ரீதியாக, அதாவது கம்யூனிட்டி வைட் கான்சல்டேஷன் நாங்கள் இதுவரை காலம் செய்திருக்கவில்லை. ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா பிரகல்? ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து இதனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றவர், வெளியிலும் உள்ளேயும் இருக்கக்கூடியவர். சில காலங்களில் நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறீர்கள், சில வேளைகளில் வெளியில் இருக்கிறீர்கள். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போது நீங்கள் பேசக்கூடிய விடயங்கள் அல்லது பார்க்கக்கூடிய பார்வை என்பது வெளியிலிருந்து பார்க்கின்ற போது வித்தியாசமாக இருக்கும். ஒரு கனடிய தமிழர் பேரவையின் மீது தொடர்ச்சியான ஒரு விருப்பை கொண்டிருக்கின்ற, அதன் இருப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த பேரார்வத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஒருவர் என்ற வகையிலே இது ஏன் இதுவரை காலமும் நடக்கவில்லை? இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இந்த விமர்சனங்களுக்கும் மிக பிரதான காரணமாக இருக்கிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொன்னீர்கள், உங்களுடைய அங்கத்தவர்கள் கூடி இந்த விடயங்களை கொண்டு வந்தார்கள் என்று அந்த அங்கத்தவர்கள் சார்பிலும் கூட கேள்விகள் இருக்கின்றன. ஆனாலும் பரவாயில்லை என்று நாங்கள் நீங்கள் கொண்டு வந்த விடயங்கள் ஏன் இதுவரை செய்யப்படவில்லை, அதற்கான காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாமா? 2009க்கு முன்னா ஒரு தலைமைத்துவம் ஒன்று இருந்தது. அது சில பேருக்கு அதில் அந்த மாற்று கருத்துகள் இருக்கலாம் அந்த தலைமைத்துவத்தை பற்றி. ஆனால் இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு ஒரு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த போர் நிறைவுக்கு வந்த பிறகு அந்த தலைமைத்துவம் பொதுவாக அந்த சமூகத்தில் இல்லை. அதனாடி பலரும் தம்மால் முடிந்ததை தமது ஆதங்கத்தினூடாக அந்த ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்காக, அமைப்பாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், பலரும் பல்வேறு வடிவங்களில் நான் முடிந்ததை செய்து வந்தார்கள். அதை சில பேர் அரசியல் ரீதியாக பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருந்தது. சில பேருக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் அந்த தாயகத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்ற தேவை இருந்தது. சமூக ரீதியாக இப்படி பல ரீதியாக பலரும் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் இந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு காரணத்தால் நான் நினைக்கின்றேன் எல்லாரும் தாங்கள் நல்லதைத்தான் செய்யணும் என்ற ரீதியில் போனார்கள். ஆனால் ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு முறையில், நாங்கள் ஒரு ஒருங்கிணைத்த முறையில் நாங்கள் செல்லவில்லை. அதனால் நாங்கள் அது தோல்வியையும் அடைந்திருக்கிறோம். அதாவது போர் முடிந்து விட்டதுன்னா 15 வருடம் ஆகிவிட்டது, 15 வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் நாங்கள் எமது தாயகத்தில் இருப்பவர்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாட் இன் பெட்டர் ஆஃப் ஷேப்னு சொல்லலாம். அதாவது இன்று வரைக்கும் அவர்கள் வாழ்வாதாரங்கள் பெரியதாக உயர்ந்ததாக காணப்படவில்லை. அந்த ரீதியில் அந்த அந்த பிரச்சனை வெளிநாடுகளிலும் இருந்தது. கனடாவும் ஒன்றும் விதிவிலக்கல்ல, கனடாவிலும் அந்த இருந்தது. ஆனால் கனடிய தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் தாயகத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றதில் நாங்கள் ஃபோக்கஸாக இருந்தமே தவிர, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் இருந்தார்கள். ஏதாவது நாங்கள் இப்போ பேக் ஹோம் எங்களுக்கு ஏதாவது செய்யணும், எங்களை அங்கே இருக்கிற மக்களை உயர்த்திக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்ததே தவிர, இங்க இருக்கிற சமூகத்தில் ஒரு பப்ளிக் கான்சல்டேஷன் செய்து கூடாதுன்றது இல்லை. அந்த ஃபோக்கஸ், அந்த எனர்ஜி அங்கு குறைவாக இருந்தது என்றே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் 15 வருடத்துக்கு மேலாகிவிட்டபடினால் மீண்டும் மக்களிடமே சென்று, இப்போ ஒரு மாடரேட் வாய்ஸஸாக இருப்பார்கள், அவர்கள் ஆர்வம் இருக்குமானால் அந்த வெளியே அவர்கள் குரல்களை காட்டாமல் இருப்பார்கள். அவர்களிடம் கூட நாங்கள் சென்று அவர்களின் முக்கியமாக அவர்கள் சிந்திக்கும் செயல்கள் என்ன, தாயத்தை பொறுத்தவரை சரி, இல்லாட்டி கனடாவை பொறுத்தவரை சரி. இப்போ நாங்கள் கனடியன் அட்வொகசி ஆர்கனைசேஷன் பொறுத்தவரையில்
கனடா தமிழர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கனடிய அரசாங்கம் சரி, மாகாண அரசாங்கம் சரி, இல்லாட்டி முனிசிபல் கவர்மெண்ட் சரி, இப்படியான செயல்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வழியில் நாங்கள் இப்பொழுது அவர்களை சென்றடைந்து அவர்களிடம் அந்த கருத்தை உள்வாங்கினால்தான் எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று. சில பேருக்கு எஜுகேஷனா இருக்கலாம், சில பேருக்கு முதியோர்களின் சுகாதாரமாக இருக்கலாம், அதாவது சீனியர்ஸ் ஹெல்த்தா இருக்கலாம், லாங் டேர்ம் கேரா இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன் ட்ரக் ஓவர் யூஸ், மென்டல் ஹெல்த், இப்படியான பல பிரச்சனைகள் எமது சமூகத்தில் இருக்கின்றது. அதை நாங்கள் வெளியே கொண்டு வந்து அதற்கான தேவைகளையும் அரசாங்கத்தின் உதவிகளையும் நாங்கள் அதுக்கு பெற வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமானால் மக்களிடம் சென்று அவர்களின் கருத்தை உள்வாங்க வேண்டும். அதற்கான எக்ஸசைஸ் தான் இந்த பப்ளிக் கான்சல்டேஷன் எக்ஸசைஸ் இந்த புதிய நிர்வாக குழு முன்னெடுக்க இருக்கின்றது. நிச்சயமாக அது தேவையான ஒன்று. அது நீண்டகாலமாக கூறப்பட்டு வருகின்ற ஒன்று. சிடிசி மீது முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனங்களில் ஒன்று அது மக்கள் குரலை கேட்கவில்லை, மக்கள் குரலாக தன்னை வெளிப்படுத்துகிறது என்று. ஆனால் நீங்கள் சொன்னது போல அப்படி கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக பலரும் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துவார்கள். அது ஒரு சரியான திசை வழியில் பயணப்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். ஆனாலும் கூட இந்த காலக்கோடு, இதற்கான ஒரு டைம் லைன் அல்லது டைம் ஃப்ரேம் இருக்கிறதா? அதை வெளிப்படுத்த முடியுமா? எப்போது இது நடைபெறப்போகிறது? அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உள்ளீடுகளை வைத்துக்கொண்டு எப்படியாக நீங்கள் அதை வடிவமைக்கப் போகிறீர்கள்? அதன் பின்னர் ஒரு முறை கன்சல்டேஷன் முடிந்துவிட்டால் அதனை தொடர்ந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா, உள்வாங்கப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பான கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஃபாலோ அப் செஷன் இருக்குமா? அதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படுமா? நிச்சயமாக நல்ல கேள்வி. இப்போ இது அதாவது டைம் லைன் என்று பார்த்தால் நாங்கள் முதலே கூறியிருந்தோம், ஆகஸ்ட் மாதத்தில் அந்த ஒரு கம்யூனிட்டி வைட் கான்சல்டேஷன் ஆன்லைன் ஊடாக யாரும் கருத்தை நமக்கு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க இருக்கின்றோம். அது நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட இன்னும் 7 அல்லது 10 நாட்களுக்குள் அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் வெளியே கொண்டு வரப்படும். அதை ஒரு மாதத்துக்கிட்ட அது வெளியே ஓப்பனாக இருக்கும். அதனூடாக பலரும் தமது கருத்தை நமக்கு தெரிவிக்கலாம். அந்த கருத்தை பலருடன், அதாவது வைரல் கான்சல்டேஷன் அவர்களாக நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம். அதை தொடர்ந்துன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஃபோக்கஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ் பட்டறைகளை நடத்தி, அதாவது கனடியாவில் சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சிஸ் வேலை செய்ய இருக்கலாம், அல்லது தாயத்தை பொறுத்தவரையில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், அல்லது ஹியூமன் ரைட்ஸ், இப்படியான வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். இப்படியான பலர்களையும் இணைத்து அமைப்புகளோடு கலந்துரையாடி அவர்களையும் உள்வாங்கி அவர்களிடம் நாங்கள் சென்று அவர்களின் கருத்தையும் உள்வாங்கி ஓவராலாக நாங்கள் இந்த Q3 and Q4 இந்த 2024 ஆண்டில் இருக்கும் டிசம்பர் வரைக்கும் இந்த கான்சல்டேஷனை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதை தொடர்ந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் 2025 கூடுதலாக இதன் சேர்க்கப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது டேராவை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஊடாக நாங்கள் மீண்டும் போர்டுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணி போட்டு போர்டு அப்ரூவ் ஆனால் அதை நாங்கள் வெளியே கொண்டு வர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்விகள், அதாவது தொடர்ச்சியாக இது நடக்க மாட்டோம். குறிப்பாக இப்படியான அமைப்புகள் 5 வருடத்துக்கு ஒரு தடவை இப்படியான ஒரு பப்ளிக் கான்சல்டேஷன், அதாவது பொதுமக்களின் கருத்தை உள்வாங்கலுக்கான ஒரு எக்ஸசைஸை அவர் செய்வார்கள். அப்படியே இதுவும் நடக்க இருக்கின்றது. என்னுடைய கேள்வி பிரகல் என்னவென்றால், இந்த உரையாடல் என்பது சரியானது. மக்கள் தங்களுடைய வெளிப்பாடுகளை சொன்ன பின்னர் நீங்கள் அதனை கூறியது போல உங்களுடைய நிர்வாகத்திற்கு எடுத்து சென்று அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அல்லது மக்களுடைய அந்த கரிசனைகள் சரியாக அடையாளம் காணப்பட்டு அது சரியாக உள்வாங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதை அவர்கள் திருப்பி சொல்வதற்கு, இல்லை நீங்கள் இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதைத்தான் நாங்கள் உங்களிடம் தெரிவித்தோம், ஆனால் அப்படி நடக்கவில்லையே என்று சொல்லி ஒரு விடயம் வந்தால் அதை சொல்வதற்கு, அல்லது இப்படியான விடயங்கள் சொல்லியும் அந்த மாற்றம் நடக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தால் அது எப்போது மக்கள் பதிவு செய்யலாம்? அதற்கான வாய்ப்பு இருக்குமா? அல்லது நீங்கள் சொன்னது போல 5 வருடங்கள் மீண்டும் காத்திருக்க வேண்டுமா? இல்லை, நிச்சயமா. அது ஒரு விடயம். அது இப்போ கூட இந்த விடயம் ஒரு மக்கள் தங்களுக்கு ஒரு கருத்து இருக்குமானால் அதை எங்களோட தொடர்ந்து தொடர்படுத்தி அந்த கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அதையும் நாங்கள் உள்வாங்குகின்றோம். செயல்பாடுகள், நமது நகர்வுகள் மக்களின் கருத்தினூடாகத்தான் நாங்கள் அந்த நகர்வுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எப்பொழுதுமே எவருக்கும் அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு, அல்லாட்டி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நான் இதை செய்யவில்லை என்பதற்கான கருத்தை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 5 வருடத்துக்கு ஒருக்காக நாங்கள் அதில் பொறுத்திருக்க தேவையில்லை. வருடம் அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட், அதாவது இந்த ஆக்ஷன் பிளானினுடைய அப்டேட் ஒன்று அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அந்த ஆக்ஷன் பிளானூடாக அவர்கள் அறிந்து கொள்ளலாம் எதை செய்திருந்திருக்கிறார்கள், எதை அவர்கள் செய்யவில்லை என்பதை கூட அங்கு அறியலாம். அதனூடாக சில வாய்ப்புகள் இருக்கும் அங்கே அந்த அவர்களின் கருத்தை தெரிவிப்பதற்காக.
ஒரு 5 வருடத்துக்காக காத்திருக்க தேவையில்லை. அந்த ஆக்ஷன் பிளான் அப்டேட் ஊடாக அந்த கருத்தை கூட அவர்கள் தெரிவிக்கலாம். உண்மையிலே இந்த உரையாடலுக்காக 2 பிரதான காரணங்கள் தான் இருந்தன. ஒன்று, நேற்று பிராம்டனிலே தமிழின படுகொலை நினைவு சின்னம் உருவாக்கப்படுவதற்காக ஒரு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கை தூதரகம் ஊடாக பிராம்டன் நகரபிதாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அதில் கனேடிய தமிழர் பேரவையின் பெயரும் அல்லது கனேடிய தமிழர் பேரவை இலங்கையில் மேற்கொள்ளும் நல்லிணக்க முயற்சிகளை இந்த நினைவு சின்னம் பாதிக்கும் என்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டதான் ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் புதன்கிழமை நடைபெற்ற தமிழின படுகொலை நினைவு சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் சிங்கள மக்களால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயங்கள் குறித்து கனேடிய தமிழர் பேரவை நிலைப்பாடு என்ன? முதல்ல இலங்கை தூதர் எழுதிய கடிதத்தில் கனடிய தமிழர் பேரவை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது அவருடைய கருத்து. அதை நாங்கள் தாயத்தில் செய்வது ஒன்றுமே நாங்கள் ஒழித்து மறைத்து செய்யவில்லை, எல்லாமே நாங்கள் வெளிப்படையாகத்தான் செய்கின்றோம். அந்த வகையில் அதை அவர் அவதானித்திருக்கலாம், அதை அவர் ஒரு உதாரணமாக பாவித்திருக்கலாம். ஆனால் அதை வைத்து இளைஞரசுடன் கனடிய தமிழர்கள் வேலை செய்கின்றது அந்த ஒரு அமைப்பு தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் இது அப்பட்டமா ஒரு உண்மை வழியாக இருக்கின்றது என்பதை உண்மைக்கு அப்பால் இதை திரித்து ஒரு தீங்கு வரும் வண்ணம் ஒரு செய்தியை வெளியிடுவது உண்மையாக அது ஒரு தவறான விடயம். அது அந்த செய்தியில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. நாங்கள் அதை தெளிவாக அதற்கான தெளிவையும் நாங்கள் நேற்று விட்டிருந்தோம். அது உண்மையாகவே எமது இனத்துக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எமது இனத்துக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கு திணிப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எந்த கடிதத்திலும் நாம் செய்யும் வேலை திட்டத்தை குறிப்பிடலாம், அதுக்காக நாங்கள் அவருடன் இணைந்து வேலை செய்வோம் என்று எந்த இடத்திலும் ஒரு இது இல்லை. ரைட். ஸோ அது ஒரு உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெரிதல் தான் நான் நினைக்கின்றேன். இந்த சிங்கள புரோட்டஸ்ட் ஒன்று நடந்திருந்தது. அதாவது அங்கு அந்த அடிக்கல் நாட்டும் விழாவில் அதுக்கு எதிராக ஒரு புரோட்டஸ்ட் நடந்திருந்ததை நாங்கள் அறிவோம். அதையும் கூட நாங்கள் கண்டித்திருக்கின்றோம் என்று விட்ட அறிக்கையில், நேற்று விட்ட அறிக்கையில் அதற்கான கண்டனத்தை கூட நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். என்றால் இலங்கையில் இப்படியான ஒரு இன்டிமிடேஷன், இப்படியான ஃபியர் இதெல்லாம் எம்மால் தாங்க முடியவில்லை என்ற விடயத்தை நாங்கள் கனடாவுக்கான நாட்டை அடைந்தோம். இங்கு கூட எமது தாய உறவுகளை நாங்கள் இழந்தவர்களை நாங்கள் இங்கே அவர்களுக்கு ஒரு மெமோரியல் ஒன்று நாங்கள் கட்டி நாங்கள் மோன் பண்ணலாம் என்றால் அதுக்கும் இங்கே இன்டிமிடேஷனும் ஃபியரும் அடிக்கல் நாட்டும் பொழுது ப்ரொடெக்ட் பண்ணுவார்கள் என்றால் எதை நாங்கள் தாயத்தை விட்டு வெளியே இங்கே தஞ்சம் கோர்ந்தோமோ அந்த பிரச்சனையை அவர்கள் இங்கேயும் கொண்டு திணிக்கிறார்கள் என்றதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுக்கான ஒரு அறிக்கையை நாங்கள் விட்டிருந்தோம். இந்த வகையில் சமூகத்தை பிரிக்கும் சில பொய்யான செய்திகளும் அங்கே வெளியாகி வந்திருப்பது மிக கவலை தருகின்றது. அதில் நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும், மிக ஆராய்ந்து ஆழமாக சிந்தித்து சில செய்திகளை பரப்ப வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அதில் இன்னொரு விடயமும் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த கடிதத்திலேயே தான் கூறப்பட்டிருக்கிறது, இமாலய பிரகடனம் தொடர்பான விடயங்களும் உலகத் தமிழர் பேரவையில் கனேடிய தமிழர் பேரவை அங்கம் வகித்த போது இமாலய பிரகடனம் கொண்டு வரப்படுகிறது கடந்த வருடம். அது தொடர்பான கடுமையான விமர்சனங்கள் கனடாவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி தாயகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளிலிருந்தும் வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த உலகத் தமிழர் பேரவையிலிருந்து விலகுவதான அறிவிப்பை கனேடிய தமிழர் பேரவை சிடிசி வெளியிடுகிறது. தற்போதைய நிலையிலே சிடிசி உலகத் தமிழர் பேரவையில் இருந்து விலகிய பின்னரும் இந்த இமாலய பிரகடனம் தொடர்பான செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறதா அல்லது உலகத் தமிழர் பேரவையில் இருந்து விலகியதன் மூலமாக இமாலய பிரகடனத்தோடான தொடர்புகளை கனேடிய தமிழர் பேரவை அறுத்துக் கொண்டிருக்கிறதா? இமாலய பிரகடனம் என்பது ஒரு உலகத்தமிழர் குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்பின் ஒரு இனிஷியேட்டிவ். அவர்களான அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்தனர். அவர்களே அந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருந்தனர். அதனால் பல கருத்துக்கள் பலரிடமிருந்து நாங்கள் வந்தோம். அதுக்கு சிலர் சார்பாக பேசினார்கள், பலர் அதை எதிர்த்து அது வேறு விதமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஜிடிஎஃப்லிருந்து நாங்கள் வெளியே வருவது காரணமாக இது பல காலமாக கனடிய தமிழ் பேரவை ஆராய்ந்து வரும் ஒரு செய்தி. மே மாதத்தில் அந்த ஜிடிஎஃப்லிருந்து வெளியே வந்தது. அந்த வகையில் ஜிடிஎஃப் வெளியே வந்தது என்று இமாலய பிரகடனம் அது கனடிய தமிழ் பேரவையின் ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை, அது தமிழ் பேரவையின் திட்டம் இல்லை என்பது ஒரு ஜிடிஎஃப் திட்டம். அது ஜிடிஎஃப் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கும் கனடிய தமிழ் பேரவை தொடர்ந்து அதில் ஈடுபட்டு வருவது என்பது உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. ஆகவே இந்த
தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற இது போன்ற விமர்சனங்கள், இதன் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்ற திருவிழாவை முடக்க வேண்டும் என்ற சில கோரிக்கை மனுக்கள் சில தரப்புகளிடமிருந்து வெளியேறி இருக்கின்றன. இது பலருக்கும் ஒரு விதமான அயற்சியினை, ஒரு ஆதங்கத்தை தரக்கூடிய ஒரு விடயமாகவும் சிலரால் அது தொடர்பிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. காரணம், கனடிய தமிழர் பேரவை முன்னெடுத்தாலும் கூட தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இந்த தமிழர் திருவிழா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதன் மீதான தாக்கம் அல்லது அதன் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பதும் இந்த இமாலய பிரகடனத்தின் பின்னராக தோன்றியிருக்கக்கூடிய எதிர்ப்பு தான். ஆனாலும் கூட இன்னமும் அந்த எதிர்ப்பு அடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை எப்படி கனடிய தமிழர் பேரவை கையாள்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இது இந்த தமிழ் திருவிழான்னா அது ஒரு பிகர் காஸ், ரைட்? அது நாங்கள் என்னென்னு பார்க்கிறோம்னா தமிழுக்காக எடுக்கும் திருவிழாவை தான் நாங்கள் பார்க்கின்றோம். எவருக்கும் எந்த அமைப்பை பற்றியோ அல்லது தனியாரை பற்றியோ பல கருத்துக்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு இது கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்களை அமைப்போடு இணைந்து அல்லாட்டி அமைப்போடு சேர்ந்து தெரிவித்தோ அந்த கருத்துக்களை நாங்கள் எப்படி திருத்தலாம் என்று வேலை பார்க்கணுமே தவிர ஒரு தமிழ் திருவிழா போல ஒன்றை உருவாக்குவது மிக கடினம். இது 10வது ஆண்டாக நடக்க போன்றது. எமது கலாச்சாரம், மொழி, எமது பண்பாடுகளை தமிழர்களுக்கு மட்டுமல்ல வேற்றின மக்களுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா என்று அமைந்திருக்கின்றது. பல பல நல்ல விடயங்களை இந்த விழா வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. இந்த வருடம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தாயகத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கும் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யும் பல உற்பத்தி பொருட்களை நாங்கள் இங்கே சந்தைப்படுத்த இருக்கின்றோம். முல்லை மேடன் முல்லைத்தீவு என்று பல துணிமணிகள் உற்பத்தியாகி வந்திருக்கின்றன. அதை நாங்கள் இங்கே சந்தைப்படுத்த இருக்கின்றோம். இப்படி தாயகத்தில் இருக்கும் மக்களை நாங்கள் மேம்படுத்தும் வழியில் கூட இந்த தமிழ் திருவிழா நடந்து வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒரு பிக் பிக்சரா பார்க்கும் பொழுது இது சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கிய அங்கம். அதில் இப்போ ஒரு அமைப்பை பற்றியோ ஒரு தனியாரை பற்றியோ தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதை நாங்கள் நேராக கலந்துரையாடி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர தமிழ் ஃபெஸ்ட் போல ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்குவது ரொம்ப கடினம். அதை உலகத்துக்கு கொண்டு வந்ததை நாங்கள் ஒற்றுமையாக நின்று செலிப்ரேட் பண்ணணுமே தவிர இதை கேன்சல் பண்ணணும், இல்லாட்டி இது நிறுத்தணும், இப்படி செய்யக்கூடாது என்று இந்த கேன்சல் கல்ச்சருக்குள்ள போனோம்னா அது ஒருக்கா இழந்துட்டோம்னா நாங்கள் அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை நாங்கள் மீளெடுக்க முடியாது. அந்த வகையில் இதில் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு எந்த மாற்று கருத்து இருந்தாலும் அதில் நாங்கள் நேராக அந்த அமைப்புடன் பேசி, ஆனால் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படாததன் காரணமாகத்தான் இப்படியான எதிர்ப்பு நிலைகள் தோன்றுவதாக சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இது போன்ற ஒரு நெருக்கடியான நிலைக்குள் இந்த தமிழர் திருவிழாவை கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகள் ஏன் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லையா பிரகல்? அந்த வாய்ப்பு பலர் இந்த அமைப்புக்கு நேரடியாக தொடர்பு கொண்டோ இல்லாட்டி கூட்டங்கள் ஊடாகவோ நேராக அந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை நாங்களும் உள்வாங்கி இருக்கிறோம், தொடர்ந்து உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கான சில நகர்வுகளை கூட நாங்கள், அதாவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களை சொல்லும் விடயங்களை நாங்கள் கேட்காம இருக்கவில்லை. அவர்கள் சில பொருட்களை முன்வைக்கும் பொழுது நாங்கள் அதை உள்வாங்கி அதற்கான மாற்றங்களையும் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டும் வருகின்றோம். இப்போ குறிப்பாக இந்த பொதுமக்கள் கலந்துரையாடல் அல்லது பப்ளிக் கான்சல்டேஷன் கூட மக்களிடம் சென்று மக்களிடமிருந்து அவர்களின் கருத்தை உள்வாங்கி அதனூடாக நாங்கள் இந்த அமைப்பின் அடுத்த 5 வருடங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது கூட அதன் ஒரு முயற்சி தான் இல்லையா? அந்த வகையில் ஒரு அமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்றதில் நான் ஒரு நாளும் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. திருத்தப்பட வேண்டுமானால் திருந்துறதுக்கு இடம் இருந்தால் யாரும் திருந்தலாம். அது டிசியா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், யாரும் திருந்தலாம். ஆனால் அந்த அமைப்பை எனக்கு பிடிக்கவில்லை, அதனாலேயே அந்த அமைப்பு செய்யும் இந்த ஒரு தமிழ் சமூகத்தை பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வை நாங்கள் நிறுத்தியாகணும் என்று நிற்பது எமது ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அது பாதகமாக அமைகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சில விஷயங்களை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அது எமது ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சியும் நெடுந்தூர பார்வைக்கும் அது முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் திருத்தங்கள் செய்ய வேண்டித்தான் இருக்கின்றன. அதை தொடர்ந்து நாங்கள் திருத்தங்களை செய்து கொண்டு வரலாம், மாற்று கருத்துக்களை உள்வாங்கலாம், அதுக்கான சில வேலை திட்டங்களை செய்யலாம். ஆனால் ஒரு தமிழ் ஃபெஸ்டை போன்ற ஒரு எமது சமூகத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஃபெஸ்டிவலை, ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலை, அதாவது அரசாங்கங்கள் அங்கீகாரத்தோடு செய்யும் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பது உண்மையாக ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு குறுகிய சிந்தனை உள்ள ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன விடயங்களை நிச்சயமாக புரிந்திருப்பார்கள் எல்லோரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை வேளையில்
ஆதங்கங்கள் பல இருக்கின்றன என்பதை நீங்களும் உங்கள் தரப்பும் புரிந்திருப்பீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அந்த இரண்டும் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த ஆதங்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து அதை அடையாளப்படுத்துவதற்கு அல்லது அது தொடர்பிலான ஒரு திருப்திகரமான முடிவினை பொதுமக்களுக்கு முன்வைப்பதன் மூலமாக இது போன்ற தேவையற்ற விடயங்களில் இருந்து நாங்கள் தமிழ் சமூகமாக நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம், அல்லது இது போன்ற விடயங்களுக்குள் எங்களை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நாங்கள் பலமாக இருந்தால்தான் பல விடயங்களை செய்ய முடியும். அந்த பலத்தை சிதைத்து விடுவதற்கு யாரும் எதற்கும் அனுமதிக்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்து இந்த உரையாடலை நிறைவு செய்கிறோம். நன்றி பிரகல், நிகழ்ச்சியோடு இணைந்து உண்மைக்கு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.